Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. We are the future. தமிழகத்தின் அடுத்த கட்ட பொருளாதார மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை உந்தித் தள்ளும் நோக்குடன் பரந்தூர் பகுதியில் இரண்டாவது புதிய சர்வதேச விமான நிலையத்தை அமைக்க முந்தைய அரசு திட்டமிட்டிருந்தது. எதிர்கால வான்வழி போக்குவரத்து தேவைகளையும் வர்த்தக வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு இப்பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு இத்திட்டத்தை மறு ஆய்வு செய்யப் போவதாக அறிவித்துள்ளது. மேலும் பரந்தூரில் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலப்பரப்பில் சிப்காட் எனப்படும் தொழில் பூங்காவை அமைப்பது குறித்தும் புதிய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதால் இத்திட்டத்தின் எதிர்காலம் குறித்த விவாதங்களும் எழுந்துள்ளன. இத்தகைய கொள்கை மாற்றங்களுக்கு மத்தியில் எல்லையோர மாநிலமான ஆந்திர பிரதேசத்தின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய புதிய சவால் எழுந்துள்ளது. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு 9 புதிய விமான நிலையங்களை அமைக்க உத்தேசித்து அதற்கென $1 பில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளது. இதில் மிக முக்கியமாக தமிழகத்தின் ஓசூர் மற்றும் ஸ்ரீ சிட்டி ஆகிய தொழில் நகரங்களுக்கு மிக அருகாமையில் உள்ள குப்பம் பகுதியில் ஒரு புதிய விமான நிலையத்தை அமைக்க ஆந்திர அரசு மிக தீவிரமாக முற்பட்டு வருகிறது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்து சாலை வழியாக வெறும் 3 மணி நேர பயண தூரத்தில் அமையவிருக்கும் இந்த குப்பம் விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வந்தால் தமிழகத்திற்கு வரவேண்டிய வான்வழி போக்குவரத்து தேவையும் பொருளாதார சாதகங்களும் அண்டை மாநிலத்திற்கு சாதகமாக மாறக்கூடும். இதற்கு முன்னுதாரணமாக ஓசூர் மற்றும் பெங்களூரு விமான நிலையங்களுக்கு இடையே உள்ள சிக்கலை குறிப்பிடலாம். பெங்களூரு சர்வதேச விமான நிலைய ஒப்பந்தத்தின்படி 150 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் மற்றொரு புதிய விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்ற தடை உள்ளதால் ஓசூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதில் பெரும் முட்டுக்கட்டை நீட்டிக்கிறது. அதே வேளையில் பரந்தூருக்கும் குப்பத்திற்கும் இடையே வான்வழி தூரம் மிக குறைவு என்பதால் இந்த புதிய போட்டி தமிழகத்தின் உள்கட்டமைப்பு கனவுகளுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. தமிழக அரசு போதிய கவனம் செலுத்தாத சில முக்கிய கப்பல் மற்றும் கனரக முதலீட்டு திட்டங்களை ஆந்திர அரசு மிக தீவிரமாக தன்வசப்படுத்தி வருவது இங்கு கவனிக்கத்தக்கது. இருப்பினும் இத்தகைய சவால்களுக்கு இடையே தென் தமிழகத்தில் ஒரு மாபெரும் தொழில் புரட்சிக்கான விதை போடப்பட்டுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் உலகளாவிய வாகன உற்பத்தியின் முக்கிய மையமாக, அதாவது சர்வதேச தரத்திலான உல்சான் தொழில் நகரத்தை போல உருவெடுப்பதற்கான சாதகமான சூழல் உருவாகியுள்ளது. பிரபல சர்வதேச நிறுவனமான HD ஹுண்டாய் தூத்துக்குடியில் தனது பெருந்திட்ட முதலீடுகளை மேற்கொள்வது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் மூலம் தென் மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாவதுடன் கடல் வழி மற்றும் வான்வழி வர்த்தகம் அடுத்த கட்டத்திற்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் வான்வழி போக்குவரத்தும் தொழில்துறையும் மிக அதிவேகமாக வளர்ந்து வரும் வேளையில் அண்டை மாநிலங்களின் இத்தகைய துரித நடவடிக்கைகள் தமிழகத்தின் எதிர்கால முதலீடுகளை பறித்துவிடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. எனவே மாநிலத்தின் நீண்டகால பொருளாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சென்னை, ஓசூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய முக்கோண தொழில் மண்டலங்களை மேம்படுத்தும் வகையில் பரந்தூர் சர்வதேச விமான நிலைய திட்டத்தையோ அல்லது அதற்கு மாற்றான திட்டத்தையோ அல்லது அதற்கான மாற்று திட்டங்களையோ வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் விரைந்து முடித்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு இருக்கிறது.